ஆக்சுவலா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருவேல மரத்தால வந்து என்ன பிரச்சனை இருக்கு, அதாவது ரொம்ப மோசமான இருந்துச்சுன்னா இயற்கை அழிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கேரளால பாத்தீங்கன்னா இது கிடையாது. அங்க இருக்கிற மக்களே வந்து இது வெட்டிடுவாங்க அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. அதான் ஃபுல் கண்டென்ட். காமெடிலாம் சூப்பரா இருக்கு படத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா விமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு காமெடி படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து பார்க்கலாம். ஸ்பெஷலா இந்த மெசேஜ், முக்கியமான மெசேஜ் இந்த படம் சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே இந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் வந்து தெரிவிச்சுக்கலாம். சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த படம் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருது வேற. இந்த படம்லாம் வந்து நல்லா இருக்குமா இருக்காதான்ற பயத்துலதான் வந்தோம். பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு கதைக்கு மெயினே வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்றைய காலத்து இளைஞர்களுக்கோ சரி மக்களுக்கோ சரி ஒரு கருத்தை சொல்லணும். கருத்தை சொன்னாதான் அந்த படத்துல வந்து நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். இந்த காலத்துல கருத்துலாம் யாரும் சொல்றது இல்லை. இந்த காலத்துல ஒண்ணு அடி இல்ல குத்து இல்ல கஞ்சா கடத்தல் இத பத்தி தான் எடுக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் வந்து நல்வழிப்படணும், இந்த சமுதாயம் நல்வழிப்படணும்னா யாரும் கருத்து படமா எடுக்கிறது இல்ல. இந்த படத்தை அந்த வகையில வந்து நான் உண்மையாலேயே அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இந்த முள்ளு மரம்னு சொல்லுவாங்க, அந்த முள்ளு மரம் வந்து எவ்வளவு டேஞ்சர். அதால விவசாயத்துக்கு கருவேல மரம், விவசாயத்துக்கு என்னென்ன ஆபத்து இருக்கு. ஆமா, நிறைய நம்ம ஊர்ல எல்லாம் வந்து முள்ளு மரம் தான் சொல்லுவாங்க. அந்த முள்ளு மரத்தால என்னென்ன ஆபத்து இருக்கு, அது விவசாயத்துக்கு என்னென்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு கதையில வந்து உங்களுக்கு 2 hour டிராவல் பண்ணி சொல்லுறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். பட் அதை வந்து இந்த டிரெக்டர் வந்து அருமையா பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரி சார் வந்து இதே மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கு ஏற்படுது. ஏன்னா இப்போ வந்து அவர் அந்த ஹீரோ டிரான்சிஷன் எடுத்துட்டாரு. ஹீரோ டிரான்சிஷன் எடுத்தனால வேற மாதிரி ஆக்ஷன் படத்துக்கு போயிடுறாரு. அவரோட காமெடி படங்கள் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதை வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஏன்னா இது 2021லயோ 2020லயோ எடுத்த சப்ஜெக்ட்ன்றனால அப்பத்தி சூரிய நம்ம இப்ப பார்த்த மாதிரி இருக்கு. அதே அந்த காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த டைமிங் காமெடின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் காமெடி எல்லாம் அப்போ நம்மளுக்கு வந்து விவேக் சார் பண்ணிருக்கணும். ஆமா, இவங்க விமல் சார் சூரி காம்போவே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சோ அந்த காம்போ திருப்பி பார்த்தனால உண்மையிலேயே நான் சொல்றேன், காலையில வந்து எங்களுக்கு செம மைண்ட் ஆஃப், அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போன, அந்த படம் பேரை சொல்ல விரும்பல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் கம்ப்ளீட் மைண்ட் ஆஃப்ல தான் நாங்க நார்மலா ஒரே நாள்ல 2 படம் பார்க்கவே மாட்டேன். சரித்திரத்திலே கிடையாது. காலைல ஒரு படம் பார்த்தோமா அதோட வீட்டுக்கு போயிட்டு தான் இருப்பேன். காலைல அந்த மைண்ட் ஆஃப் ஆனனால எதனா ஒரு காமெடி படமாச்சு பார்க்கணும்டா, டென்ஷனா இருக்குடான்னு போதுதான் இந்த படம்னு ஒண்ணு ஓடுறது. அப்பதான் எனக்கே தெரியும் இது பாதி மக்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியல. அருமையா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி, நல்ல காமெடிஸ். ஆக்சுவலா டைமிங் காமெடிஸ் எல்லாமே. அது கூட நெக்ஸ்ட் வந்து ஒரு கருத்து கதை வரும்போது அதுதான் ஒரு படத்துக்கே வேணும். முக்கியமான கண்டென்ட் யாருமே சொல்லல, அருமையா எடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒன்னும் ரொமான்டிக்கா ஒரு வல்காரிட்டி சீன்ஸும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. சோ பொறுமையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கதைக்குள்ள போயிட்டு இவர் எப்படி வந்து ஊர்ல இருந்து இவரை எப்படி துரத்தி விடுறாங்க, கதையை ஒன்லைன் ஒண்டி சொல்லல, ஊர்ல இருந்து இவரை எப்படி துரத்தி விடுறாங்க, அதுக்கப்புறமா இவர் எப்படி திருப்பி ஊருக்கு வராரு, அந்த ஊர்ல என்னென்ன சேட்டைகள் செஞ்சுட்டு இருந்தாரு, ஏன் ஊரை விட்டு துரத்துனாங்க, ஊருக்கு திருப்பி வந்து இவர் என்ன நல்லது செய்யறாரு, அதெல்லாம் வந்து அருமையா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். இது ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு வைபான படம். ஒரு காமெடி எல்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாமே வந்து டைமிங் காமெடிங்க. அதை வந்து அந்த டைமிங்ல போற போக்குல அடிச்சு விட்டாதான் உங்களுக்கு வந்து மனசுல நிக்குமே தவிர்த்து அதை யோசிச்சு வச்சு காமெடி பண்ற அளவுல எல்லாம் இல்ல. டைமிங் காமெடிஸ். அதுவும் சூரி இந்த நம்ம விமல் வந்து அந்த காம்போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரக்கு அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த சரக்கு அடிக்கிற சீனு, அந்த சரக்கு அடிக்க வந்து அவங்க எப்படி ஏமாத்தி காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பொதுவாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறமா அந்த வில்லன் யாரு, கேஜிஎஃப் வில்லன் நடிச்சிருக்காரு உள்ள. அவரு நம்மளுக்கு அந்த கேஜிஎஃப்ல மாதிரி துப்பாக்கி AK-47 பீரிங்கன்னு அதெல்லாம் எதுவுமே வரல. இருக்கிற முள்ளு கட்டையோ பக்கத்துல இருக்கிற கட்டையோ எதையோ வச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த வில்லன் ஒரு பொதுவா வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவான்ட்டு. இந்த வில்லன் எதை எடுத்தாரு, இந்த வில்லன் எதால சாவுறாரு அப்படின்றத அழகா போர்ட்ரே பண்ணி உங்களுக்கு ஒரு 2.5 hours கொடுத்திருக்காங்க. ரொம்ப இது ஆக்சுவலா 2020 21 அப்பயே வந்திருந்தா ரொம்ப நல்லா இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இன்னும் பிகாஸ் இப்ப மக்களுக்கு இது வந்திருக்கிறது அவ்வளவு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் வண்டர்ஃபுல் மூவி. இந்த வீக்கெண்ட்
செல்லமா கூப்பிட்டுக்கிறது இல்ல. அதாவது அவங்க வில்லேஜ்ல ஒரு பண்ற காமெடி வில்லேஜ்ல வந்து செல்லமா வந்து அது எதனாலனா வந்து ஒரு 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 குடிகார ஒரு பர்சன் அவ வந்து ஒரு ஒரு ரொம்ப ஊர் சுத்தி ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து எப்படி வந்து தன்னைத்தானே திருத்திக்கிட்டு தன் மக்களை வந்து காப்பாத்தணும் ஒரு பொறுப்புல போய் மலேசியாவுக்கும் போனாலும் பரவாயில்ல, திரும்பி வந்து நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேய் படவா நீ தான்டா எங்களோட அந்த பாதுகாவலன் நீ வந்து பண்ணுவ அப்படின்ற விஷயத்த வந்து அவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா விவசாயம்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஒரு வேண்டியமான விஷயம். நம்ம வந்து என்ன வேணா தொழில் பண்ணலாம், விவசாயம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம காலையில இருந்து சோறு சாப்பிட்டு பண்ணணும். அதனால அந்த கருவேல மரங்கள் அது வந்து நம்ம வந்து ஓபனா சொல்ல போனா அந்த ஒரு கருத்தை வந்து அவ்வளவு ஆழமா யாருமே இது வரைக்கும் பாஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாத்தா இறக்கும் போது ரொம்ப எனக்கே மனசு வந்து நானே அழுதுட்டேன். தாத்தா இறக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு. அந்த கருவேல மரத்தினால ஒரு உயிர் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவ்வளவு ஆழமா கருத்தை அவ்வளவு அழகா புரிய வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா ஒரு 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 மனசு பாரம், ஒரு சிரிச்சிட்டு ஜாலியா வரலாம். பட் ஆனா கடைசியில போகும்போது அவங்க அளவு வச்சிருவாங்க. அந்த கருவேல மரத்துக்கு வந்து ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியே இருக்கு ஆக்சுவலா. அது பொதுவா அது கட்டுக்கதையா என்ன கதை நம்மளுக்கு தெரியாது. கருவேல மரம் வந்து நார்மலா இந்தியாலேயே கிடையாது. அதை வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த நாடு விளங்கிடக்கூடாது, இந்த நாடு வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நாட்டுல இருக்கிற வளங்களை எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுதான் நம்மளுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போனாங்க. அது என்னன்னா இந்த விதைகள், இந்த கருவேல மரத்தோட விதைகளை வந்து இந்தியா ஃபுல்லா பரப்பி விட்டுட்டு போனதா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இது வளர்ற ஊரும் சரி, வளர்ற இடமும் சரி உருப்படாதான். ஏன்னா அது கிட்டத்தட்ட கீழே வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரென்தனிங் போவோம். பிளஸ் சுத்தி இருக்கிற தண்ணி வட்டாரங்கள் ஃபுல்லாவே அதை அழிச்சிடுமா. சோ அந்த கருவேல மரத்தோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து மக்களுக்கு வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவங்களுக்கு வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுன்றத கொஞ்சம் சென்டிமெண்ட் போட்டு, கொஞ்சம் ஆக்ஷன் போட்டு, கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸும் போட்டு, ஒரு 70% காமெடி போட்டு அழகா பேக் பண்ணிருக்காங்க. உண்மையில வொர்த் வாட்சிங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய என்னங்க, வந்து உட்காருமா ஒரு 2 hour கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா ஒரு படத்தை பார்க்கணும். அப்படிலாம் ஒன்னும் பெருசா இல்ல. என்ன ஒரு 2 hourல வந்து நான் வந்து கொஞ்சம் ஆக்ஷனும் பார்க்கணும், ரொமான்ஸும் பார்க்கணும், கொஞ்சம் காமெடியும் பார்க்கணுன்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து வொர்த் வாட்ச். உங்களை வந்து நீங்க கொடுக்குற 120 150 ரூபாய்க்கு ஓகேவா ஒரு மன திருப்தியா பார்த்தேன்டா. ஹீரோயின் வந்து நார்மலா தான், நார்மல் ஒரு கதைக்கு வந்து ஒரு ஹீரோயின் வேணும்ன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. விமல் சாரும் சரி, சூரி சாரும் சரி, கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்டா இந்த படம் 2021லயோ 20லயோ வரல, ஏன்டா இவ்வளவு டிலே ஆகி வருது அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு அப்பவே ஒரு கம்பேக்கா மாறி இருக்கும். அவ்வளவு நல்ல கதை. அது டிலே என்ன ரீசனுக்கு ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எப்படியோ எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போதைக்கு ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். பிகாஸ் ஒரு கருத்து பிளஸ் காமெடி அது வந்து ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம தலைவர் அந்த படத்துல ஒரு சீனுக்கு வருவார். இவருதான். இவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது போல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் இருக்கார் ஜான் பீட்டர், அவர் தான் வந்து மியூசிக்கும் போட்டிருக்காரு. ஸோ வந்து மியூசிக் டைரக்டரா இருந்தாரு, புதுசா வந்து ப்ரொடியூஷன் பண்ணிருக்காரு. அது போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயத்தை கிரிஞ்சி மாதிரி பண்ணி படங்கள்லாம் எடுப்பாங்க. அதாவது என்னென்ன தேவையோ அந்தந்த அரசியல் ஆக்காம எது கருத்தோ எது மக்களுக்கு போய் சேரணும் நம்ம ஆசைப்படுறோமோ அந்த பாயிண்ட பிரீஃபா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா போயிருக்காங்க. இதுல நான் ஃபுல் கதையே சொல்ல, ஏன்னா ஃபுல் கதையை சொன்னா உங்களுக்கு இல்ல, ஒன்லைன் தான் சொன்னேன், ஒன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பண்ணுங்க, காமெடி 100% கேரண்டட், என்ஜாய் பண்ணி பாருங்க. சூரிய பார்க்கலாம், அந்த பொரட்டா சூரியன் விமல் வண்டி உனக்கு சும்மாவா சண்டை முட்டி விடுறியா உங்களுக்கு? இல்ல நல்லா பண்ணு. ஏங்க அவருலாம் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் அந்த தாடியோட தூக்கின்னு வந்து நிப்பாட்ட வச்சாலே ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செமையா நடிச்சிருக்காங்க. என்டையர் டீமுக்கே வந்து வாழ்த்துக்கள். நல்லா ரீச் ஆகணும் இந்த படம். ஏன்னா ஒரு கண்டென்ட் கருத்து சொல்ற படம்ன்றனால மீடியாஸும் ரீச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ராஜ்குமாரும் வந்திருக்காப்புல. நீங்க தான் இணை தயாரிப்பா? நல்ல வேலை, இப்ப எங்கடா அந்த ப்ரொடியூசர் தேர்ந்தெடுத்த நல்ல வேலை, இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி. படம் சூப்பரா வந்திருக்கு சார். இப்போ ஆடியன்ஸ் ரிவ்யூ எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் ஃபுல்லா காமெடி, எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சீனுக்கும் ஆடியன்ஸ் வந்துட்டு கை தட்டி என்ஜாய் பண்ணி குலுங்கி சிரிக்கிறாங்க, எழுந்து கை தட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த படம் ரிலீஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆர்ஜே குரூப் மூலியமா நம்ம பண்ணியிருக்கோம். இணை தயாரிப்புல இதுல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மூவி வந்துட்டு தொடர்ந்து ரிலீஸ் ஆகணும். இந்த படவா திரைப்படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 7th. இதுல வந்துட்டு சூரி சார், விமல் சார் வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. த்ரூ படம் ஃபுல்லா சூரி சார் வந்துட்டு
பண்ணியிருக்காங்க. விமல் சாரும் சூரி சாரும் அந்த காம்போ வந்துட்டு காமெடி காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல வந்து நான் ஆடியன்ஸ் மத்தியில உட்காந்து பார்த்தேன். ஒரு சீனுக்கும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படவா திரைப்படம் அமைந்திருக்கு சார். எனக்கு எல்லா சீனும் எந்த சீன் சொல்றது, எல்லா சீனும் எல்லாம் ஒரு சீன்லயும் வந்துட்டு விமல் சாரும் சேர்ந்து வந்துட்டு அதை பட்டை கிளப்பியிருக்காங்க. அது இல்லாம அந்த எல்லா ஆக்டர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா ஃபெமிலியர் ஆக்டர்ஸ் தான். அவங்க சீன்ஸ்ல வந்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க சார். குறிப்பா வந்துட்டு சூரி சார் வந்துட்டு எல்லா சீன்லயும் பட்டை கிளப்பியிருக்காரு. ஸ்கிரிப்ட் எடுக்க ரீசன் என்னன்னா, சமூகத்துல வந்துட்டு விவசாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு எல்லாம் பேசுறாங்க. தமிழ்நாடு அரசும் வந்துட்டு அதுல நிறைய முன்னெடுக்குது. எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் பேசுறாங்க. கருவேல மரம் அழிக்கிறதுல இந்த படம் எப்படி வந்துட்டு நடிச்சிருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட படம்ன்றதுனால ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய படம், ஒரு கருத்துள்ள படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. பார்க்க வர ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்க எந்த ஐடி கம்பெனிலயோ மற்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப ப்ரெஷரா இருப்பீங்க. பட் ஆனா இந்த திரைப்படத்தை பார்க்க நீங்க திரையரங்குல வந்தா உங்க ப்ரெஷர் எல்லாம் வந்துட்டு குறைஞ்சிடும், உங்க பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சிடும். என்ஜாய் பண்ணி சிரிச்சு நீங்க வந்துட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ணலாம் சார். படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் சார் எல்லா சீனும் ரசிச்சிருக்கேன் சார். குறிப்பிட்டு ஒரு சீனை மட்டும் சொல்ல முடியாது, எல்லா சீனும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் இப்போ திரையை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ரிவ்யூலாம் நான் இடையில இருந்து பார்த்தேன். நான் ஆக்சுவலி இந்த ரோஸ்ட் பிரதர் எல்லாம் மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ரிவ்யூஸ் இடையில இருந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த லாஸ்ட்ல அந்த இன்டர்வல் சீனு, அந்த விவசாய இறப்பாரு பாத்தீங்களா, எல்லாரும் கண்ணிலையும் வந்துட்டு தண்ணி வந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு, உங்களை வந்துட்டு சிந்திக்கக்கூடிய படமா இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு சார். நீங்க எதை எதிர்பார்த்து வந்தாலும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் சார்.